ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். லெட்ஸ் கோ தமிழ் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தமிழ் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை அப்படின்றது இன்றைக்கி மாணவர்களுக்காகட்டும் யாருக்குமே சரியாக தெரியறதில்ல. ஏன்னா ஈஸியாக புரிஞ்சிக்கக்கூடிய ஆங்கில எழுத்துக்களை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிறாங்க. தமிழ் எழுத்துக்கள் பார்த்திங்கன்னா மொத்தம் எத்தனை இருக்குது அப்படின்னு கேட்டால் குழந்தைங்க, அதாவது 12th படிக்கிற குழந்தைக்கூட போய் கேட்டிங்கன்னா அதுவா 10 இல்லை 20 இல்லை 200 அப்படி அந்த மாதிரி சொல்லுவோம். ஸோ அதனால தான் நான் என்ன சொல்லியிருக்கேன், என்னுடைய வீடியோவில் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருக்கேன், 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை உள்ள அனைத்து மாணவர்களுக்கும் பெரியவர்களுக்கும் எல்லாருக்கும் நம்ம படித்தவங்க படிக்காதவங்க பேசிக்ஸ் தமிழ் தெரியாது, நம்ம படிச்சிருப்போம் மறந்துருப்போம், அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே ஞாபகப்படுத்துறதுக்காக தான் என்னுடைய லெட்ஸ் கோ தமிழ் சேனல். ஸோ வாங்க இன்றைக்கி தமிழ் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனைன்னு பார்ப்போம். அது என்னென்ன அப்படின்றத விரிவாக சொல்லித்தரேன் பாருங்கள். தமிழ் எழுத்துக்கள் மொத்தம் 247 எழுத்துக்கள் இருக்குது. தமிழில் இவ்வளோ எழுத்துக்களா அப்படின்றது நம்மளுக்கு யாருக்குமே சரியாக தெரியாது. தெரிஞ்சிருக்கோம் படிச்சிருப்போம், ஆனால் அவ்வளோ ஞாபகம் வச்சுருக்க மாட்டோம். ஆனால் இதுதான் நம்ம தமிழ் எழுத்துக்களுடைய மொத்த எண்ணிக்கை. பார்த்திங்கன்னா மொத்தம் 247 எழுத்துக்கள் நம்ம தமிழில் இருக்குது. அதில் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா உயிர் எழுத்துக்கள் மொத்தம் 12. உயிர் எழுத்துக்கள் 12. ஏன் இதெல்லாம் உயிரெழுத்துக்கள் தெரியாதா எனக்கு அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கலாம். இதுக்கெல்லாம் ஒரு வீடியோவா அப்படின்னு கூட நினைக்கலாம். ஆனால் இன்றைய மாணவர்கள்கிட்ட போய் நீங்கள் இல்லை உங்கள் பசங்ககிட்டயே நீங்கள் டெஸ்ட் வைங்களேன், வீட்டுக்கு வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த உயிரெழுத்துக்கள் எத்தனைடா சொல்லு அப்படின்னு கேட்டு பாருங்கள், அவன் உயிர் முடிப்பான். நிறைய பேருக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இன்றைக்கி ஒருத்தர்கிட்ட மீன்ஸ் ஒரு 2-3 பேர்கிட்ட நான் கேட்டேன். ஜஸ்ட் ஓரலாக பேசும்போது உயிரெழுத்துக்கள் எத்தனைன்னே தெரிய மாட்டேங்குதுங்க, இன்றைக்கி அதுதான் போடலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, உயிரெழுத்துக்களா, ஆமாம் இத்தனை அப்படி சொல்லி கேட்குறாங்க. ஏன்னா அவங்க நல்ல எஜுகேட்டட், மறந்துட்டாங்க. ஸோ அதனால் நிறைய வீடியோக்கள் நிறைய பேர் போடுறாங்க, எத்தனையோ வீடியோக்கள் யூடியூபர்ஸ் போடுறாங்க. பட் நான் ஒரு தமிழாசிரியர் அப்படிங்கிறதுனால பேசிக்லேருந்து இந்த எழுத்துக்கள்லேருந்தே ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இதை போட்டிருக்கேன். ஸோ இதை நல்லா கவனமாக பாருங்கள். உயிரெழுத்துக்கள் மொத்தம் 12. அது என்னென்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அ, ஆ, இ, ஈ, உ, ஊ, ஏ, ஏ, ஐ, ஓ, ஓ, ஔ. அக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அக்கு இதில் சொல்லக்கூடாது. மொத்தம் எத்தனை இருக்குது பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. மொத்தம் 12 உயிரெழுத்துக்கள் நமக்கு இருக்குது. இதை நான் சொல்லும்போதே கவனிச்சிருக்கணும். நீங்கள் நான் எப்படி சொல்கிறேன், அதை எப்படி உச்சரிக்கிறேன் அப்படின்றத இன்னொரு தடவை பாருங்கள். அ, ஆ, இ, ஈ, உ, ஊ, ஏ, ஏ, ஐ, ஓ, ஓ, ஔ. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இப்படி தான் நம்ம படிக்கும்போது கற்றுக்கும்போது இப்படி தான் கற்றுக்கணும். ஏன்னா அதில் எழுத்துக்களை ஒழிக்கிறதுக்குன்னு கால அளவுகள் இருக்குது. இப்படி நம்ம படிக்கும்போது படிச்சுக்கிட்டாதான் நம்மளுக்கு எழுதும்போது எழுத்து பிழைகள் வராது. படிக்கும்போது அந்த உச்சரிப்புகள் எந்த எழுத்தை எப்படி சொல்லணும் அப்படின்றத தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு நம்ம படித்தோம்னா தான் பின்னாடி நம்ம எழுதும்போது எழுத்து பிழைகள் நமக்கு வராது. சரிங்களா? அப்போது உயிரெழுத்துகள் மொத்தம் 12. இது என்னது? அ, ஆ, இ, ஈ, உ, ஊ, ஏ, ஏ, ஐ, ஓ, ஓ, ஔ. ஓகேங்களா? அடுத்தது பார்த்திங்கன்னா மெய்யெழுத்துக்கள். மெய்யெழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? 18 இருக்குது. மெய்யெழுத்துக்கள் மொத்தம் 18 இருக்குது. அது என்னன்னு பார்த்திங்கன்னா இக்கு முதல் இன் வரை. இக்கு முதல் இன் வரை என்ன? இக்கு, இங்கு, இச்சு, இஞ்சு, இட்டு, இன்னு, இத்து, இந்து, இப்பு, இம்மு, ஈ, இரு, இல்லு, இவ்வு, இல்லு, இல்லு, இரு, என்னு இப்படின்னு சொல்லி நம்ம சொல்லணும் அதை. ஸோ இக்கு முதல் இன் வரை உள்ள இந்த 18 எழுத்துக்களும் தான் மெய்யெழுத்துக்கள்னு சொல்லுவோம். சரிங்களா? இது இக்கு, இங்கு, இச்சு, இஞ்சு, இட்டு, இன்னு, இத்து, இந்த, இப்பு, இம்மு, ஈ, இரு, இல்லு, இவ்வு, இல்லு, இல்லு, இரு, என்னு இப்படி தான் நம்ம அந்த மெய்யெழுத்துக்களை நம்ம சொல்லணும். சரிங்களா? அப்போது உயிரெழுத்துக்கள் 12, மெய்யெழுத்துக்கள் 18.
அடுத்தது பார்த்திங்கன்னா உயிர்மெய் எழுத்துக்கள். உயிர்மெய் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? 216. உயிர்மெய் எழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள் எத்தனைன்னு பார்த்திங்கன்னா 216. அது என்னது? க முதல் நவ் வரை. க முதல் நவ் வரை. இப்போ காக்கா கி கி கு கு கே கே கை கு கு கவு சொல்கிறோம் இல்லையா? அப்போ காங்காச்சா அது எல்லாமே வரும். இப்போது கவு வரிசையில் கவுங்கவ் சவுங்கவ் டவு நவ் தவு நவ் பவ் மவ் அப்படி சொல்கிறோம் இல்லைங்களா? அந்த எழுத்துக்கள் மொத்தம் பார்த்திங்கன்னா காவில் இருந்து நவ் வரைக்கும் சொல்லக்கூடிய 216 எழுத்துக்களையும் நம்ம உயிர்மெய் எழுத்துக்கள் அப்படின்னு தான் நாம் சொல்லணும். சரிங்களா? அடுத்தது பார்த்திங்கன்னா ஆயுதம். ஆயுதம் 1. ஆயுதம் மீன்ஸ் அக்கு. நான் இந்த உயிரெழுத்துக்களை சொல்லும்போது அக்கு சொல்ல நான் கேஷுவலாக அப்படி இயல்பாக நம்மளுக்கு வந்துடும். அது நம்ம சொல்லும்போது அக்கு அப்படி தான் நம்ம சொல்லுவோம். ஆனால் அது அப்படி கிடையாது. வரைக்கும் தான் உயிரெழுத்துக்கள். இந்த அக்கு பார்த்திங்கன்னா ஆயுதம். அக்கு என்பது என்னது? ஆயுத எழுத்து. சரிங்களா? அடுத்தது பார்த்திங்கன்னா உயிர். நம்ம இதெல்லாம் சொன்னோம் இல்லையா? டீப்பாக இதெல்லாம் சொல்லியாச்சு. மொத்தம் 247 எழுத்துக்கள். 247 எழுத்துக்கள் எப்படி வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா உயிர் 12, மெய் 18, உயிர்மெய் 216, ஆயுதம் 1. இதை கூட்டி பாருங்கள். 2 8 10 10 6 16 16 1 17 மீதி 1 1 2 3 4 4க்கு 4 2க்கு 2 247 எழுத்து வந்துருச்சா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தமிழ் எழுத்துக்கள் பார்த்திங்கன்னா மொத்தம் 247 எழுத்துக்கள் இப்படி தான் நம்ம பிரிச்சிருக்காங்க. இதை அடுத்த வகுப்பில் பார்த்திங்கன்னா உயிரெழுத்துக்கள் ஏன் சொல்கிறோம், மெய் எழுத்துக்கள் ஏன் சொல்கிறோம், உயிர்மெய் எழுத்துக்கள் ஏன் சொல்கிறோம் அப்படின்னு சொல்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். என்னுடைய சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் என்னை நம்பி என்னுடைய சேனல் நல்ல கருத்துக்களை சொல்லுவீங்க அப்படின்ற ஒரு இதில் என்னை என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. என்னுடைய வீடியோவை தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நல்ல நல்ல கருத்துக்கள் மீன்ஸ் தமிழ் பற்றின எல்லா செய்திகளையும் சொல்கிறதுக்காக தான் இந்த சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அத்தனை பேருக்கும் நன்றிகள். வணக்கம்.